ஹாய் கைஸ், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து இன்றைக்கி நியூ ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வார்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி 3 ஸ்டார்ஸ் எடுத்து இதில் வந்து 400 எக்ஸ்பி ப்ளஸ் 25 ஜெம் ப்ளஸ் ஒரு போர்ஷன் வந்து நம்ம கிளைம் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த போர்ஷன் உங்களுக்கு வேணாங்கும் போது இந்த சேல்ஸ் பண்ணி டோட்டலாக 35 ஜெம்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அட்டாக் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் வார்டன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. வார்டன் வந்து நம்ம டச் பண்ணுற இடத்துக்கு மட்டும்தான் மூவ் ஆகணும், தவிர மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே மூவ் ஆக மாட்டான். இதுதான் பேஸு. இதை வச்சு நம்ம வார்டனை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மோனோலித் இருக்குது. மோனோலித்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம வந்து உடச்சிட்டோமா போதும். டவுன் ஹால் ப்ளஸ் இருக்கிற அத்தனை டிஃபென்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உடஞ்சி 100% வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வாங்க நம்ம எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து வார்டனை இறக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் பேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஓப்பனிங் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பனிங் பேஸில் வந்து தான் நம்ம வந்து வார்டனை இறக்கணும். வார்டனை வந்து நீங்கள் அட்டாக் இறக்கிறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் அண்டு ஏருங்கிறதுல வந்து செக் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் வந்து கிரவுண்டில் வந்து கொடுங்க. ஏன்னா ஓப்பனிங் பேஸ்லேயே 2 இடத்துலையுமே வந்து அம்பு இருக்குது. இதனால் ஸோ ஏரில் வந்து நம்ம இறக்கணுமா உடனே வந்து வார்டன் வந்து முடிச்சிடுவார். ஸோ அதனால் வார்டன் இறக்கணுன்னே பக்கத்தில் இருக்கிற காயின் ப்ளஸ் வந்து எலக்சர் ஸ்டோரேஜை வந்து உடச்சிடுங்க. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அட்டாக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வார்டனை கிரவுண்ட் மோடில் வந்து இறக்கிறேன். ஃபஸ்ட்டு எலக்சர் ஸ்டோரேஜ் வந்து உடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூனிகார்ன் வந்து அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரூப்ஸை வந்து நான் அன்லாக் பண்ணிடுறேன். ரெண்டையுமே அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து காயின் ஸ்டோரேஜ் வந்து நான் உடைக்க போகிறேன். ஓகே, காயின் ஸ்டோரேஜை உடைச்சதுக்கப்புறம் வார்டன் வந்து எவ்வளோ வந்து பின்னாடி இன்ஃபர்னோக்கிட்ட வந்து கிட்ட நெருங்காமல் கொண்டு போக முடியுமோ பின்னாடி வந்து கொண்டு போய்க்காங்க. ஏன்னா இன்ஃபர்னோ வந்து சிங்கிள் டார்கெட் இருக்கும்போது உடனே வந்து முடிச்சு கட்டிடும். ஸோ பக்கத்தில் இருக்கிற 2 ஸ்பெல்லையுமே உடச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரூப்பையும் அன்லாக் பண்ணிங்கன்னா சிசி கிளான்காஸ்ட்டில் இருக்கிற ட்ரூப்ஸ் வந்து வரும். இப்பொழுதுக்கு வார்டன் வந்து பின்னாடி கொண்டு போனீங்கன்னா இருக்கிற சிசி ட்ரூப் வந்து அது மூலிமாவே நம்ம வந்து அட்டாக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து கிளான் சிசியில் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாமே நம்ம அன்லாக் பண்ணிட்டோம். இப்பொழுதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பக்கத்தில் இருக்கிற இன்ஃபர்னோவுக்கு வந்து படாமல் வார்டனை வந்து தள்ளி கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. ஏன்னா வார்டன் வந்து உடனே இதில் வந்து பவர் குறைஞ்சிடுது. அப்படியே போகிற வழியில் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிவிடுங்க. இப்போ அன்லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்பெல் எல்லாமே அன்லாக் பண்ணிங்கன்னா மோனோலித் வந்து உடஞ்சிடும். பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே இன்ஃபர்னோவும் ஆர்ச்சர் டவரும் இருக்குது. அதை வந்து நாமளாக தான் வார்டனை வச்சு முடிஞ்ச அளவுக்கு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம அன்லாக் பண்ண ட்ரூப்ஸ் போகும்போதே நம்ம வந்து வார்டனை பின்னாடி வச்சு அதை வந்து நம்ம உடைச்சிடலாம். ஓகே, இன்ஃபர்னோ உடைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ச்சர் டவர் மட்டும்தான் இருக்குது. ஆர்ச்சர் டவர் ஓப்பன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிண்ட் இருக்கிறத வந்து நம்ம அன்லாக் பண்ணிடலாம். அன்லாக் பண்ணிவிட்டு ஆர்ச்சர் டவர் வந்து நம்ம உடைக்க போகிறோம். ஓகே, ஆர்ச்சர் டவர் உடைச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் எலக்சர் ஸ்டோரேஜ் இருக்குது. அங்கே வந்து வார்டனை கூட்டிகிட்டு வந்துடுங்க. வார்டன் வந்தோன்னே இங்கே யூனிகார்ன் இருக்குது, அதை அன்லாக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நீங்கள் அங்கேருந்து வார்டனோட பவர் கொடுங்க. இல்லைன்னா அந்த இன்ஃபர்னோ வந்து உடைச்சிட்டு கொடுங்க. இன்ஃபர்னோ உடைக்காமல் கொடுத்தனால வந்து இன்ஃபர்னோ இருக்கிற இடத்துக்கு பவர் வந்து போயிடுச்சு. நீங்கள் இன்ஃபர்னோ உடச்சிட்டு கொடுத்தீங்கன்னா மோனோலித் இருக்கிற இடத்துக்கு வந்து பவர் போகணுன்னு அட்டாக் பண்ணிவிடும். ஓகே, நம்ம பாருங்கள் அட்டாக் பண்ணி 100 ஸ்டார் எடுத்து 100% எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட அட்டாக் வீடியோ ப்ளஸ் வந்து நியூ அப்டேட் வீடியோக்கு வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ மேனுவலாக கிளைம் பண்ணோம். இப்போ கிளைம் பண்ணுறதுக்கு கீழே ஈவெண்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 400 எக்ஸ்பி ப்ளஸ் வந்து 35 ஜெம்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து போர்ஷன் வந்து ஷேல்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு போர்ஷன் வந்து 5 போர்ஷன் இருக்குது. ஸோ 6வது போர்ஷனாக நம்மளால் அதை கிளைம் பண்ண முடியாது.